பட்டர் மசாலா வைக்கிறதெல்லாம் ஓரந்தள்ளிட்டு சட்டுப்புட்டுன்னு 10 நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி கடாய் பன்னீர் பார்த்துடலாமா. பேனில் 2 ஸ்பூன் மல்லி, 3 வரமிளகா, 2 கிராம்பு, சின்ன பீஸ் கல்பாசி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் ஆயில் ஊற்றி மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பத்தப்படி, 1 ஸ்பூன் மல்லித்தூள், கரிஞ்சிராம அப்படியே க்யூபாக வெட்டின பன்னீர், ஆனியன், கேப்சிகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு லைட்டாக குக் ஆனதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் ஆயில் ஊற்றி குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது வதங்கினதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வத்தப்படி, 1 ஸ்பூன் சீரகத்தூரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல பவுடர், அந்த பவுடரையும் உள்ளே ஆட் பண்ணிட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஆயில் தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த மசாலா பன்னீர், ஆனியன், கேப்சிகம் இருக்குது அதையும் உள்ளே ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு பெரட்டல் கொடுத்துட்டு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. பார்த்துக்கோங்க, ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி தூக்கி இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜம்முன்னு கடாய் பண்ணி சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. ப்ராசஸ் என்னமோ சிம்பிள் தாங்க, ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இதை தோசை, சப்பாத்தி, நான், புலாவ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட சரியான பேராக இருக்கும். பார்த்துக்கோ, நான் இன்றைக்கி புலாவ் கூட தான் எடுத்துக்கேன். ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. ரெசிபியை சேவ் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உப்பு டப்பாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.